குலச்சிறை நாயனார் வரலாறை பார்ப்போம். முத்தாலும் மணியாலும் வளம் கொழிக்கும் மணர்மேற்குடியில் பிறந்தவர் நம்முடைய குலச்சிறை நாயனார். இவர் நின்ற சீர் நெடுமாறன் என்ற கூன் பாண்டிய அரசனுடைய அமைச்சரவையில் அமைச்சராக பணிபுரிந்தவர். அமைச்சர் என்பவர் யார் என்று சொல்லும் பொழுது பரிமேலழகர் குணத்தாலும் செயலாலும் அவர்கள் துணை புரிபவர் என்று கூறுவார். அவர்களுடைய குணம், செயல் ஆகியவை அரசருக்கு துணையாக நிற்கும் என்பார். அதற்கு இலக்கணமாக திகழ்ந்தவர் நம்முடைய குலச்சிறை நாயனார் அவர்கள். சுந்தரர் இவரை பற்றி பேசும்பொழுது பெரிய நம்பி என்று கூறுவார். இவர் நம்பி என்பவன் குலத்திலேயே, அதாவது ஆண்களிலேயே மிக சிரேஷ்டமானவன், மிக சிறந்தவன் நம்பி. இறைவனை கூறும்பொழுது அல்லது பெரியவர்களை கூறும்பொழுது மட்டும்தான் நம்பி என்ற வார்த்தையை பயன்படுத்துவார்கள். ஆகவே இவர் பெரு நம்பி, இவர் அத்தகைய அமைச்சர் ஆவார். இந்த அமைச்சர் நம்முடைய திருவள்ளுவர் அவருடைய திருக்குறளுக்கு ஒரு இலக்கணம் ஆனவர் இவர். எப்படி என்றால், ஒரு மந்திரி இருக்கும் பொழுது, அதாவது சிறந்த மந்திரி இருக்கும் பொழுது 70 கோடி விரோதிகள் எதிர்த்து வந்தாலும் அவர்களை தாங்க முடியுமா ஒரு நல்ல மந்திரி இருக்கும் பொழுது என்று அவர் கூறுவார். அதே போல இவர் வன்கண் வினை திட்பம் உடையவர் நம்முடைய குலச்சிறை நாயனார் அவர்கள். பாண்டியர் நாட்டிலே ஒரு முறை இந்த சமணம் புகுந்தது. அரசனும் சமண நூல்களை அனைத்தையும் கற்று இது சிறந்த மதமாக உள்ளதே என்று அதற்கு மாறினான். அவன் நின்ற சீர் நெடுமாறன் என்ற நிலை போய் கூன் பாண்டியனாக இருந்தான். இவ்வாறு இருக்கும் பொழுது இந்த குலச்சிறையார் அவர் மன்னனுடைய நெறி சாராது சைவ நெறியை சார்ந்திருந்தார். அதனுடன் நம்முடைய மன்னனுடைய மனைவி மங்கையர்க்கரசியாரும் சைவ நெறியை சார்ந்திருந்தார்கள். இருவரும் சைவப்பற்றை விடாமல் இருந்தார்கள். ஆனால் நாட்கள் செல்ல செல்ல சமணர்கள் கோவில்களில் பூசை செய்வதையோ சைவம் வளர்வதையோ தடுத்து கொண்டே இருந்தார்கள். ஆதலால் மிகுந்த மனவருத்தம் கொண்ட மங்கையர்க்கரசியார் குலச்சிறையாரை அழைத்து தாங்கள் சென்று நம்முடைய திருஞான சம்பந்தரை திருமறைக்காட்டில் இருக்கின்றார், சிறு குழந்தையாக இருக்கும்போதே தெய்வத்தன்மை பெற்றவர், அவரை அழைத்து வந்தால் நம்முடைய சைவம் தழைப்பதற்கு ஒரு வழி பிறக்கும் என்று கூறினார். குலச்சிறையாரும் அவ்வாறே சென்று தன்னுடைய சிவ பக்தியின் காரணமாக அருமையான சொற்களை சொல்லி நம்முடைய திருஞான சம்பந்தரை பாண்டிய நாட்டிற்கு வரவழைத்தார். இவர் பாண்டிய நாட்டிற்கு ஞான சம்பந்த பெருமான் வருவதை அறிந்தவுடன் சமணர்கள் அவருக்கு பல தீங்குகளை இழைத்தார்கள். அதிலே ஒன்று, இவர் தங்க வைக்கப்பட்டிருந்த மடத்திற்கு தீ வைத்து விட்டார்கள். உடனே ஞான சம்பந்தர் இதனை ஞான திருஷ்டியினால் அறிந்து, செய்தவர்கள் யாராக இருந்தாலும் இந்த நெருப்பே பையவே சென்று பாண்டியருக்கு ஆகவே என்றார். அந்த நெருப்பு நின்ற சீர் நெடுமாறனுடைய கூன் பாண்டியனுடைய வயிற்றிலே பற்றி கொண்டது. அவருக்கு சூளை நோய் வந்தது. அவ்வளவுதான். புரண்டான், அழுதான், அரற்றினான், என்ன செய்தாலும் அந்த வலி தீரவே இல்லை. உடனே
குலச்சிறையார் நம்முடைய மங்கையர்க்கரசியாருடன் நம்முடைய ஞான சம்பந்தரை அழைத்து வந்தால் இந்த நோயை போக்கலாமோ என்று தெரிவித்தார். அதற்கு நம்முடைய மங்கையர்க்கரசியாரும் விருப்பம் தெரிவிக்கவே அவரை அழைத்து வரலாம் என்ற பொழுது சமணர்கள் அதற்கு ஒத்துக்கொள்ளவில்லை. அவர்கள், நாங்களும் ஒரு பக்கம் தேய்க்கிறோம், அவரும் செய்யட்டும், எந்த பக்கம் அந்த நோய் தீருகிறதோ அந்த பக்கத்திலே அவர்கள் வென்றவர்கள் ஆவார்கள் என்றும், அது மட்டுமல்ல, உங்களுடைய சைவம் பெரியது என்கிறீர்களே, வாருங்கள், உங்களுடைய சைவ ஏட்டையும் சைவருடைய இதையும் அனல்வாதம் புனல்வாதம் செய்து அதில் வென்றால் அவரை உள்ளே அழைத்து வரலாம் என்றார்கள். அது அனல்வாதம் என்பது நெருப்பை ஏற்றி அதிலே அந்த ஓலையை போடுவது, சிவ நூல்களை போடுவது. அதிலும் தப்பி வந்தது தான் நம்முடைய சைவ ஏடு. அடுத்து புனல்வாதம், கடலிலே தூக்கி எறிவது. எரிந்தால் அதே ஏடு முன்னால் வந்தது. உடனே இந்த இரண்டு அனல்வாதத்திலும் புனல்வாதத்திலும் ஞான சம்பந்தர் வெற்றி அடைந்ததை முன்னிட்டு அரசனுடைய சூளை நோயை தீர்ப்பதற்கு, வெப்ப நோய் என்பார்கள், அதை தீர்ப்பதற்கு ஞான சம்பந்தரை அனுமதித்தார்கள். இறைவனும் மந்திரமாவது நீரு, வானவர் மேலது நீரு, சுந்தரமாவது நீரு, துதிக்கப்படுவதும் நீரு என்று திருநீற்றை அவர் மீது பூசி அவருடைய அந்த கொடிய நோயை தீர்த்தார். அது மட்டுமல்ல, அவ்வளவு நாள் நிமிர்ந்திருந்த அரசன் கூனாக நின்றான் இல்லையா, கூன் பாண்டியனாக, அவரையும் நிமிர்த்தி அவரை நின்ற சீர் நெடுமாறனாக செய்தார் ஞான சம்பந்தர். ஆகவே ஒரு அரசனுக்கு நல்ல வழி காட்டுதல் இருக்க வேண்டுமென்றால் நல்ல அமைச்சர்கள் வாய்க்க வேண்டும். அத்தகைய நல்ல அமைச்சராக நம்முடைய குலச்சிறை நாயனார் அவர்கள் திகழ்ந்தார்கள். இந்த குலச்சிறை நாயனார் அமைச்சர்களுக்கு ஒரு வழிகாட்டி, அமைச்சர்களுக்கு ஒரு திலகம் போன்றவர். குலச்சிறையாருடைய குரு பூர்ணிமா ஆவணி மாதம் மூல நட்சத்திரம் அன்று வருகிறது. ஆகவே அமைச்சர் என்பது மன்னரை நல்வழிப்படுத்துவது என்பது உண்மை. அதே போன்று மன்னரை நல்வழிப்படுத்தி சைவ நெறி தழைத்தோங்கச் செய்த குலச்சிறையார் நம்முடைய ஒரு நாயன்மாராக 63 ஒருவராக திகழ்ந்து சிவன் பேறு பெற்றார்.